நாம நம்ம கணவரையோ இல்ல சமூகத்துல உள்ள ஆண்களையோ குற்றம் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். அதாவது வரலாறு. இந்தியால பிதிராட்சியம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருந்தது. அதுல குடும்பத்தை வழி நடத்துறது, நிலத்துக்கு சொந்தக்காரராக இருப்பது, முடிவுகளை எடுக்கிறது எல்லாமே ஆண்கள் தான் எடுத்துட்டு இருந்தாங்க. பண்டைய காலங்கள்ல விவசாய சமூகத்துல உடல் வலிமை, போர், நில பாதுகாப்பு இதெல்லாம் ஆண்கள் முன்னெடுத்து பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த காலம் அபாயகரமானது. ஒரு மையப்படுத்தப்பட்ட ஆண் அதிகாரம் அந்த காலத்துல பாதுகாப்புக்கு அவசியமா இருந்தது. ஆனா இன்னைக்கு பெண்கள் கல்வி கத்துக்கிறாங்க, வேலைக்கு போய் சம்பாதிக்கிறாங்க, சட்ட ரீதியா சம உரிமை அவங்களுக்கு இருக்கு. இன்னைக்கு வாழ்றதுக்கு உடல் வலிமை அவசியம் இல்லை. ஒரு காலத்துல பாதுகாப்பாக இருந்த அமைப்பு இன்னைக்கு பல இடங்கள்ல அடக்குமுறையா மாறி இருக்கு. கல்வி கற்ற பெண்ணாக, குழந்தைகள் உள்ள பெண்ணாக வேலை செய்தாலும் செய்யாட்டாலும் உங்க உணர்வு ரீதியாகவோ இல்ல உடல் ரீதியாகவோ உங்க வீட்டுக்குள்ள துன்புறுத்தலை அமைதியா தாங்கிட்டு இருக்கீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதா இருந்தா அவேர், AWARE அவேர்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் ஜென்டில் ப்ளூமர்ஸ் சர்க்கிள் அப்படின்னு என்னோட கம்யூனிட்டியில ஜாயின் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு லிங்க் அனுப்புறேன். நாம மேல இன்னும் பல விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம்.